ஹலோ ஹாய், இன்றைக்கி ஈஸியாகவும் சிம்பிளாகவும் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப்பில் 2 கப் மைதா மாவு எடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் கொட்டி வச்சுப்போம். மைதா மாவு எடுத்து அதே கப்பில் பொடி பண்ணி வச்சுருக்க மண்டை வெல்லத்தையும் எடுத்துக்கலாம். இந்த வெல்லத்தில் வந்து டஸ்ட்டும் மண்ணும் இருக்கிறதால நம்ம ஜஸ்ட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொதி வைக்க போகிறோம். வெல்லம் எடுத்து அதே கப்பில் ஒரு கப் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி எடுத்து மேலே வைப்போம். இது வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதி வரும், அப்போ நிறுத்தினா போதும். இது வந்து பாகுபதெல்லாம் வரணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பாருங்கள், வெல்லம் வந்து கரைஞ்சி கொதிக்குது. இப்போ ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து வச்சுருக்க மைதா மாவில் இந்த வெள்ளை கரைச்சலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். விக்ஸ் வச்சு ஆட் பண்ணிகிட்டே இருங்க. சூடு ஆறுன அப்புறம் கூட ஆட் பண்ணலாம். நான் சூடாகவே ஆட் பண்ணுறேன். விக்ஸ் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது போல் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லிக்யூடாகவும் இருக்கக்கூடாது. நான் காட்டுறேன், இது போல் தான் இருக்கணும். இப்போ கரெக்டாக இருக்குது. நீங்கள் எடுத்து வச்சுருக்க 10 உலர் திராட்சையும் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டை வந்து நான் ஆட் பண்ணுறேன். உலர் திராட்சை ஆப்ஷனல் தான், வேணும்னாலும் ஆட் பண்ணிடலாம், வேணாலும் விட்டுடலாம். இது ஆட் பண்ணும்போது டேஸ்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சர்க்கரையில் பொடி பண்ணி வச்சுருக்க ஏலக்காவை வந்து ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணுறேன். இது வாசனைக்காக. இந்த கலையை வந்து 1/2 அன் ஹவர் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. 1/2 அன் ஹவர் அப்புறம் பார்க்கலாம். இப்போ 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு அது பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பாருங்கள், மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கலவையை வந்து இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. அந்த எண்ணெயில் வந்து நம்ம மெதுவாக விடலாம். விட்ட உடனே மேலே எலும்பி வரும். இங்கே பாருங்கள், விட்ட உடனே மேலே கிளம்பி வருது. பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். சூடான ஆயில் ஆகிட்டு இது எடுக்க வந்து எப்படியும் 2 to 3 மினிட்ஸ் மட்டும்தான் ஆகும். 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே நம்ம எடுத்துடலாம். ஈஸியாகவும் சிம்பிளாகவும் இந்த ரெசிபி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதை வந்து மைதா மாவில் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு மைதா பிடிக்காதுன்னு சொன்னால் நீங்கள் கோதுமை மாவில் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி பண்ணலாம். சூப்பராகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். திருப்பி விட்டுக்கிறேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு. பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஈஸியாக சீக்கிரமாகவும் செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ.